விக்னேஷ் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, சார் எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே என் முன்னாடி ரொம்ப சூப்பரா வேலை பார்க்குற மாரி இருக்காங்க. ஆனா, அவங்களுடைய ரிசல்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இத எப்படி சரி பண்றது? நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? சார் நம்ம என்ன பண்றோம், பொதுவா ஒரு எம்ப்ளாய ஹையர் பண்ணதுக்கு அப்புறம் அவர தானா வேலை பார்க்க விட்டுறோம். கடைசியில வந்து ஏன் எதுவும் செய்யலன்னு கூப்பிட்டு கேட்கிறோம். இதுக்கு மாறா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர்ட்ட என்ன எதிர்பார்க்கிறோங்கிறத முதல்ல தெளிவா சொல்லிட்டு, டெய்லி அவர கூப்பிட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்கணும். இன்னைக்கு எத்தனை கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணீங்க? எவ்வளவு சேல்ஸ் நடந்துச்சு? எத்தனை பீஸ் வியாபாரம் பண்ணியிருக்கோம்? அப்படிங்கிறத கேட்கணும். அப்படி கேட்டா, ஒரு 10 நாள்ல அவர்ட்ட இருந்து ஒரு டேட்டா இருக்கும். பரவால்ல, இவர் ஆன் த ட்ராக் இருக்காரு. அடுத்த 10 நாள்ல பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா இருக்காரு அப்படின்னா, அவர ஈஸியா கூப்பிட்டு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி, புஷ் பண்ணி, அவருடைய பெயின் பாயிண்ட் அட்ரஸ் பண்ணி சேல்ஸ அச்சீவ் பண்ணலாம். அது இல்லாம திடீர்னு எடுத்து கூப்பிட்டு ஒரு மாச கடைசியில கூப்பிட்டு, "எப்பா என்னப்பா வியாபாரம் பண்ணிருக்கேன்னு?" கேட்டா அவர் சொல்றாரு, "சார் ஃபர்ஸ்ட் டேல இருந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு" அப்படிம்பாரு. ஏன்னா அவர் உங்களை ரீச் அவுட்டே பண்ணல. இதை நீங்க மாத்தணும் அப்படின்னா, டெய்லி அவரை கூப்பிட்டு கேளுங்க. அதை ரிப்போர்ட்டா வாங்க ஆரம்பிங்க. அப்பதான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை எவ்ரிடே ட்ராக் பண்ணி மந்த் எண்ட்ல ரிசல்ட் பார்க்கணும்.